ஒப்பந்ததாரர் சபேசன் வீட்டில் 15 கோடி ரூபாய் பறிமுதல் செய்த காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி கிடைத்த பிரத்யேக காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலுடன் தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சசிதரன். அவரிடம் கேட்கலாம். சசிதரன், தற்போது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு கிடைத்த பிரத்யேக காட்சிகள் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உள்ளாட்சித்துறை ஒப்பந்ததாரர் சபேசன் வீட்டில் 15 கோடி ரூபாய் கைப்பற்ற பறிமுதல் செய்யப்பட்ட காட்சிகள் தற்போது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரம் என்ன? வணக்கம் நித்யா. சென்னையில் கடந்த சில நாட்களாகவே வருமான வரித்துறையினரும் மாவட்ட தேர்தல் துறையினரும் பல்வேறு தேர்தல் வேட்டைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மக்களவைத் தேர்தல் வருவதை ஒட்டி தமிழகம் முழுவதும் தேர்தல் வேட்டையை தமிழக வருவாய்த்துறையும் மற்றும் மற்றும் மத்திய அரசின் வருமான வரித்துறையும் தீவிரமாக செயல்படுத்தி வருகின்றன. இதுக்காக மாவட்டந்தோறும் பல்வேறு குழுக்களை அமைத்து 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சென்னையில் உள்ள வருமான வரித்துறை தலைமை அலுவலகத்துக்கு ஒரு ரகசிய தகவல் கடந்த வாரம் வியாழக்கிழமை இரவு கிடைத்தது. அதன்படி வருமான வரித்துறை உயரதிகாரி தொடர்பு கொண்ட ஒரு நபர் ஒரு நீலாங்கரையில் உள்ள ஒரு வீட்டில் பணம் கணக்கில் வராத பணம் கட்டக்கட்டையாக இருப்பதாகவும் அது எந்த தேர்தலுக்காக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல் தெரிவித்தார். அதையடுத்து உடனே அங்கு விரைந்த போது அங்கிருந்து ஒரு கும்பல் அப்போதுதான் புறப்பட்டு சென்றதும் பணம் கட்டு அங்கு பிரிக்கப்பட்டு எண்ணப்பட்டதற்கான தடயங்களும் கிடைத்தன. அந்த இடத்தில் ஒரு தடயத்தை வைத்து ஒரு ஓட்டுநரை கண்டுபிடித்தனர். அந்த ஓட்டுநரிடம் விசாரித்த போது நங்கநல்லூரில் உள்ள ஒரு வீட்டு குறித்து தகவல் கிடைத்தது. நங்கநல்லூரில் உள்ள லக்ஷ்மி அபார்ட்மெண்ட்ஸ் என்ற அந்த வீட்டை சோதனையிட்ட போது அது அங்க இருந்த சபேசன் என்பவருக்கு சொந்தமான வீடு என்று தெரிய வந்தது. அந்த வீடு சபேசன் என்பவர் டூவெல் என்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகிறார். அந்த டூவெல் நிறுவனம் என்பது தமிழகத்தில் உள்ளாட்சித்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகளுக்கும் விளக்கு அமைத்து தருவது, கோபுர விளக்கு அமைத்து தருவது போன்ற பணிகளை மேற்கொண்டு வருகிறது. அவரது வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் 15 கோடி ரூபாய் ரொக்க பணம் கிடைத்தது. அவரிடம் மேற்கொண்டு நடத்திய விசாரணையில் அவரது நண்பர் ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள சரவணன் என்ற பொறியாளர் வீட்டில் 27 லட்சம் ரூபாய் கிடைத்தது. இந்த சோதனை நிறைவில் அவரிடம் அந்த பணத்திற்கான சோர்ஸ், அதாவது ஆதாரம் என்ன என்று கேட்டபோது அவர்களால் அதற்கான உரிய விளக்கத்தை தர முடியவில்லை. உடனே சபேசன் மயங்கி விழுந்து தனக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டிருப்பதாக கூறி மருத்துவமனையில் சேர்ந்து விட்டார். உள்ளாட்சித்துறை ஒப்பந்ததாரர் சபேசன் வீட்டில் 15 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட காட்சி தற்பொழுது பிரத்யேகமாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சபேசன் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனை தொடர்பான வீடியோ வெளியிடாதது ஏன் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஏற்கனவே கேள்வி எழுப்பியிருந்தார். ஸ்டாலின் கேள்வி எழுப்பிய நிலையில் வீடியோவை தற்போது வருமான வரித்துறை வெளியிட்டிருக்கிறது. ரெண்டு நாளைக்கு முன்னாடி சென்னை கான்ட்ராக்டர் சபேசன் வீட்டில் 15 கோடிய இன்கம் டாக்ஸ் ரைடு போய் எடுத்திருக்கிறீங்க. எடுத்ததற்கு பிறகு சைலண்டா போயிட்டீங்க. அதை பற்றி என்ன விளக்கம் சொல்லியிருக்கீங்களா? அதை பற்றி ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்களா? அது குறித்து அவர்களை அழைத்து விசாரிச்சிருக்கிறீங்களா? இல்லை. ஏன்? அவர் இன்றைக்கு அமைச்சர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணிக்கு மிக மிக வேண்டியவர். நான் சொல்றேன், எடப்பாடி வீட்டில் இவ்வளவு தொகை கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறாங்க, போய் ரைடு பண்ணுங்க, நான் புகார் தந்தேன் செய்வீங்களா? அமைச்சர்கள் வீட்டில எல்லாம் பதுக்கி வச்சிருக்கிறாங்க, அவங்க உறவினர் வீட்டில் இருக்கு, அவங்க சொந்தக்காரன் வீட்டில் இருக்கு, அவங்க பினாமி பேர்ல இருக்கு என்று நான் எழுதி கொடுத்தா, புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுக்க இந்த வருமான வரித்துறை நடவடிக்கை எடுக்குமா? சசிதரன், இதற்கு முன்னாடி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொதுக்கூட்டத்தில் அந்த காட்சியை வெளியிடாதது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியிருந்தார். ஸ்டாலின் எழுப்பிய கேள்விக்கு தற்பொழுது வருமான வரித்துறை ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. முழு விவரம் என்ன? இந்த கடந்த வாரம் நடந்த சோதனையில் பல்வேறு தகவல்கள் வெளிவந்தன. ஆனால் அந்த பணம் ஒரு அரசியல்வாதிக்கு தொடர்புடைய பணம் என்ற சந்தேகங்கள் மட்டும் பல்வேறு தரப்பினர் கூறி வந்தனர். வருமான வரித்துறை இது குறித்து அமைதி காத்து வந்தனர். ஏனெனில் அந்த சபேசன் என்பவர் தனக்கு உடல்நிலை சரியில்லை என்று மயங்கி விழுந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. ஆனால் அவர் சம்மன் அனுப்பினாலும் அவர் இங்கு விசாரணைக்கு ஆஜராக வேண்டிய நிலையில் இல்லை. அவர் மருத்துவமனையில் வந்த பிறகு அவரிடம் விசாரணை நடத்த வருமான வரித்துறை முடிவெடுத்துள்ளனர். ஆனால் இதற்கிடையே சோளிங்கில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் இந்த
பணம் பறிமுதல் ஒரு பல்வேறு சந்தேகங்களை கிளப்பியுள்ளது என்று கூறியுள்ளார். இதில் ஒரு அமைச்சரின் பெயரை குறிப்பிட்டு அந்த அமைச்சருக்கு சொந்தமான பணம் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். வருமான வரித்துறை ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது. இதற்கான வீடியோ ஆதாரம் எங்கே, சோதனை நடந்திருந்தால் அதற்கான ஆதாரம் எங்கே என்று கேள்வி இருந்தால், இந்த சூழலில் தங்கள் நடத்திய சோதனை உண்மை என்றும் அதற்கான வீடியோ ஆதாரங்கள் தங்களிடம் உள்ளன என்றும் வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. அந்த பிரத்யேக வீடியோ காட்சிகள் தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது நமக்கு மட்டுமே அந்த கிடைத்துள்ளது அந்த வீடியோ காட்சிகள். இதன் மூலம் வருமான வரித்துறை நடத்திய சோதனை உறுதி செய்யப்பட்டுள்ளது. அங்கிருந்து 15 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதும் உறுதியாக உள்ளது. நித்யா, சசிதரன், அதாவது ஸ்டாலின் எழுப்பிய கேள்விக்கு பிறகுதான் தற்பொழுது வருமான வரித்துறையானது அந்த வீடியோ வெளியிட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக ஆய்வு நடத்தின் போது அப்போவே ஏன் வெளியிடாதது காரணம் என்ன, தற்பொழுது வெளியிட காரணம் என்ன? வருமான வரித்துறையை பொறுத்தவரும் அவர்கள் நேரடியாக மத்திய நேரடி வரி வாரியத்திற்கும் மத்திய நிதி அமைச்சருக்கும் தான் அவர்கள் பதில் கடமைப்பட்டவர்கள். அவர்கள் உள்ளூரில் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மற்றவர்களுக்கும் அவர்கள் பதில் சொல்ல அவசியம் இல்லை. அவர்கள் பறிமுதல் செய்யும் விவரங்களை உடனுக்குடன் மத்திய அரசுக்கும் மத்திய நிதித்துறைக்கும் மத்திய நேரடி வரி வாரியத்துக்கும் தகவல் தெரிவிப்பார்கள். அவர்களுக்கு தான் கடமைப்பட்டவர்கள். வெளியே மற்ற விமர்சனங்களை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை. நித்யா, அதாவது ஒரு வீட்டுல வருமான வரித்துறை சோதனை நிகழ்த்தும் போது வீடியோ வருமான வரித்துறை அதிகாரிகள் வெளியிட அவசியம் இல்லை என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. தற்பொழுது வெளியிட காரணம் என்ன? அதுவும் வருமான வரித்துறை அதிகாரிகளே இந்த வீடியோ வெளியிட்டிருக்கார்கள். தேர்தல் நடத்தும் போது வருமான வரித்துறையினர் ஒரு பக்க சார்பாக நடப்பதாக அரசியல் எதிர்க்கட்சிகள், குறிப்பாக எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் செய்து வருகின்றன. அதனால் வருமான வரித்துறை தாங்கள் யாருக்கும் சார்புடையவர் இல்லை, தாங்கள் அனைவருக்கும் நடுநிலையாளர்கள், தங்களுக்கு தகவல் கிடைத்தால் ரகசிய தகவலோ அல்லது உரிய ஆதாரம் தகவல் கொடுத்தால் நிச்சயம் தாங்கள் அங்க சோதனை மேற்கொள்வோம் என்று அவர் தெரிவித்துள்ளனர். நித்யா, உள்ளாட்சித்துறை ஒப்பந்ததாரர் சபேசின் வீட்டில் 15 கோடி ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்த காட்சி தற்பொழுது பிரத்யேகமாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய முதல் காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். நங்கநல்லூரில் கடந்த வியாழக்கிழமையன்று வருமான வரித்துறையான நடத்திய சோதனையில் 15 கோடி ரூபாய் பணம் சிக்கியது. சபேசின் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனை தொடர்பான வீடியோ வெளியிடாதது ஏன் என ஏற்கனவே திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார். அந்த கேள்விக்கு அடுத்தபடியாக தற்பொழுது வருமான வரித்துறையானது அப்போது நிகழ்த்தப்பட்ட அந்த ஆய்வின் போது எடுக்கப்பட்ட வீடியோவை தற்போது வெளியிட்டிருக்கிறது.